Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு மோல்டே இல்லாம வீட்ல இருக்க டம்ளர் வச்சு பால் வச்சு மலாய் குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மலாய் குல்ஃபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி. ஒரு 2-3 பொருட்கள் வச்சு ரொம்ப சூப்பரா சுலபமா பண்ணிடலாம். நீங்களே பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல. நீங்களும் இதே போல வீட்ல பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு நான் பால் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்கலாம், இல்லைனா மைதா மாவு சேர்க்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவு பாதாம், கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல். உங்களுக்கு பாதாம் பருப்பு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் இந்த பால் கூட கலந்தாலே போதும். சுவை அருமையாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பாதாம் பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கால்வாசி வத்திருச்சு. நம்ம 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துருந்தோம்ல, நம்ம 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துருந்தோம். அது 300 ml வத்தி வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டன்ஸ் மில்க்குக்கு பதிலாக 1/2 கப் அளவு சர்க்கரை கூட நீங்கள் சேர்க்கலாம். 1/2 கப் அளவு சர்க்கரைன்றது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால டேஸ்ட்லாம் மாறாது. நீங்கள் தாராளமாக கண்டன்ஸ் மில்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறலாம். கண்டன்ஸ் மில்கோட ரெசிபி நம்ம இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் இருக்குது. வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் அதை செக் பண்ணி வீட்டிலேயே கண்டன்ஸ் மில்க்கும் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம கலந்துட்டு சேர்க்குறோன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த கிண்ணத்தில் அடி பாகத்தில் தங்கியிருக்கும். அதனால் ஒரு தடவை கலந்துட்டு தான் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நம்ம கலக்கும்போது இது நல்லா திக்காகும். இந்த டைமில் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாதாமுக்கு பதிலாக வேறு ஏதாவது நட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். கடலைப்பருப்பு, அது இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணலாம், பிஸ்தா யூஸ் பண்ணலாம். நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஓரளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள் இது நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியை நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம சேர்த்த பால் ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கரண்டியில் ஒரு லேயர் மாதிரி படியுதில்ல, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காகும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸில் இதை ஊற்றி வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் டீ குடிக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்குலாம் வச்சுருப்போம்ல, அந்த கிளாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நார்மலான டீ கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். குல்ஃபி மோல்டு இல்லாத பட்சத்துக்கு இது போல் டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க பாலை சேர்த்துடணும். இது நல்லா இந்த டம்ளர் முழுசாக சேர்த்துருங்க. ஒரு கிளாஸ்க்கு 2 குழிக்கரண்டி அளவு பால் வரும். இப்போ எல்லா டம்ளர்லேயும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபாயில் வச்சுட்டு இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். எதுக்காகனா நம்ம இதில் ஒரு குச்சி இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம அப்படியே நார்மலாக குச்சி வச்சோன்னா குச்சி ஒரு ஓரத்தில் தங்கிரும். இது போல் நீங்கள் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு குச்சியை வைக்கும்போது கரெக்டாக நேராக நிற்கும். இப்போ இந்த ஃபாயிலில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. கத்தி வச்சுட்டு லேசாக இது போல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ் குச்சியை இதில் வைக்கலாம். நீங்கள் ஐஸ் குச்சிக்கு பதிலாக ஸ்பூன் இருக்குல்ல, அதை கூட தலைகீழாக கவிழ்த்தி வைக்கலாம். அதே போல் ஃபாயிலுக்கு பதிலாக வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கவர் வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போடலாம். இப்போ இதே போல் நான் ஒரு 4 டம்ளரில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த வெயிலுக்கு ஏற்றமான நல்ல குளுன்னு இருக்கக்கூடிய மலாய் குல்ஃபி சூப்பராக தயாராகிடும்.
8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இது போல் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். குல்ஃபி மோல்டு வச்சுருக்கவங்களுக்காக நான் அதுலேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது போல் குல்ஃபி மோல்டு நம்மளுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குல்ஃபி பாலை வந்து நிரப்பிக்கோங்க. இது போல் நிரப்பினதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு நார்மலாக இந்த ஐஸ் குச்சி இருக்குல்ல அதை வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இதை நம்ம ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய குல்ஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபாயில் போட்டு வச்சுருந்தனால குச்சி கொஞ்சம் கூட அசையலை, அப்படியே கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபாயிலை வெளியில் எடுத்துகிட்டு இந்த கிளாஸை ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த கிளாஸை லேசாக ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த கிளாஸ் முழுமையாக முங்குற வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா லேசாக அந்த குச்சியை வச்சு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக இது டிமோல்ட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி இதே போல் தான் பண்ணணும். வாவ், எவ்வளோ சூப்பராக வெளியில் வந்திருக்கு. நம்மக்கிட்ட மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல ஜூஸியான பெர்ஃபெக்டான மலாய் குல்ஃபி நம்மளும் வீட்டில் தயார் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.